டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோமோ போயிட்டோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆமாம் அப்படிதான். நீங்கள் செங்கோட்டையன் அங்கே போகிறதுக்கு வந்து பிஜேபியை ப்ளேம் பண்ணுறீங்கன்னா அதுதானே பாலிடிக்ஸே. ஏன் போகிறாரு செங்கோட்டையன்? அவன் அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ண தான்ப்பா பார்ப்பான். நீங்கள் என்ன களத்தில் இறங்கி அதை முறியடிச்சிங்க? விஜய்க்கு ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு நீ பேசுனியா? விசிகா ஓட்டு கணிசமாக இன்றைக்கி விஜய்க்கு பக்கம் போகுது. ஏன் போகுதுன்னு திருமாவளவனோ வன்னி அரசோ சுய பரிசோதனை பண்ணாங்களா? ஆத்ம பரிசோதனை பண்ணாங்களா? பண்ணலையே. சும்மா அது வந்து பிஜேபி இவன் பிஜேபி அவன் பிஜேபின்னு யார் மேலே வேணால் அந்த முத்திரையை குத்திட்டு போகலாம். இவ்வளோ ஹியூஜ் க்ரௌட்ஸ் விஜய்க்கு ஏன் வருது? அதை பற்றி பேச மாட்டீங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, மாறா முத்திரை தான் குத்துவீங்கன்னா நீங்கள் தோற்று வீழ்வது என்பது உறுதி. அந்த சுய பரிசோதனையை பண்ணுங்கங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு சலிப்பாக இருக்குது. திருமாவும் வன்னியும் பேசுகிற பேச்சுக்களும் போடுற ட்வீட்ஸும் பார்த்தா திஸ் இஸ் நாட் பாலிட்டிக்ஸ். ஏன் போகிறான் அதை சொல்ல. உங்களுக்கு என்ன கோவம்? செங்கோட்டையன் போகிறாருன்னா விஜய் கிட்ட போகிறது உங்களை எங்கேயோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா விஜய் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஒரு டிஸ்ரப்டர். உங்களை பெரிய அளவில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. உங்கள் ஓட் பேங்க் விசிகா, எஸ்பெஷலி விசிகா ஓட் பேங்க் அங்கே போகுது. அது உங்களுக்கு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். வெளியில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஏன் போகுதுன்னு யோசிச்சிங்களா? திரும்ப யோசிச்சாரா? அந்த பாசிச பாஜகன்ற அந்த ஒற்றை புள்ளியை வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. 21 திமுக இருந்த லக்ஸுரி இப்போ கிடையாது. பிகாஸ் யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ராப்ளம். 23 டேட்டாவை பற்றி திரும்ப இது வரைக்கும் வாய் திறந்து என்ன பேசினார்? ரவி தான் பேசினார். இன்றைக்கி மாநிலம் தழுவியால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை, மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை திரும்ப நடத்தினாரா? வண்டி நடத்தினாரா? நான் கேட்குறேன். இல்லை கட்சி நடத்துச்சா? இது எல்லாருக்குமான பிரச்சனை இல்லை. சரி, இதை சமூக பிரச்சனையாகவே நான் எடுத்துகிட்டு போன்றேன். நான் இது திமுக பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட்லையும் இது நடக்கலாம். ஆனால் எடப்பாடி பீரியடில் இல்லாத அளவுக்கு 23 வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமையில் நம்பர் 1 மாநிலம்னு NCRB ரெக்கார்டு வரும்போது வாய்மூடி மௌனமாக ஏன் இருக்கீங்க? இது எடப்பாடி பீரியடில் இதே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து குதிச்சிருப்பீங்களே வானத்துக்கும் பூமிக்கும். அப்போ கிரவுண்டில் வந்து உங்கள் ஓட் பேஸ் இன்னைக்கு ஷ்ரிங்க் ஆகுது. அதுதான் அங்கே போகுது. இந்த காரணிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் நிகழ்வுகள் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது யாரோ எங்கேயோ போய் சேர்ந்தால் திருமாவுக்கோ வன்னிக்கோ என்ன வந்தது? உடனே ஒரே முத்திரை பிஜேபி RSS. இதுதான் சொல்ல. இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. அப்போ அடுத்த கேள்வி வரும், என்ன இப்போ பிஜேபி வந்து என்ன தப்புன்னு? அந்த கேள்வி வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஃபேசிசன்றது ரொம்ப லோடட் டேர்முங்க. அது இல்லை. இங்கே இந்தியாவில் இன்னமும் ஃபேசிசம் வரல. ஃபேசிசம் வந்துன்னா மணியும் மனோஜும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்காது. அந்த டேர்மே தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி போகிறோம் நம்ம. ஆகவே உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் வரும்போது, பெரிய பெரிய வார்த்தை ஜாலங்களில் ஈடுபடும் போது நீங்கள் இன்னமும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகிறீர்கள்.